சமூக பாதுகாப்பு அமைப்பான பெர்கேசோ தரவுகளின்படி ஏப்ரல் மாதத்தின் முதல் 16 நாட்களில் சுமார் 4708 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை குறிப்பிடத்தக்கதாக இருந்தாலும் அதிகரித்து வரும் எரிசக்தி செலவுகளால் தொழிலாளர் சந்தையில் பெரிய அளவிலான நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை இது இன்னும் சுட்டிக்காட்டவில்லை. இருப்பினும் இதை கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்று பொருளாதாரத்துறை அமைச்சர் அக்மால் நசீர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதத்தின் முதல் 16 நாட்களில் மொத்தம் 4708 தொழிலாளர்கள் வேலை இழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி குறித்த தொலைக்காட்சி செய்தியாளர் சந்திப்பில் நேற்று தெரிவித்தார். இந்த போக்கை இன்னும் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் தற்போதைக்கு இது பெரிய அளவிலான அழுத்தத்தை காட்டவில்லை என்றும், ஆனால் அதிகரித்து வரும் எரிசக்தி செலவுகளின் தாக்கம் வேலைவாய்ப்பில் பொதுவாக ஒரு கால தாமதத்துடன் வெளிப்படும் என்பதை கடந்த கால அனுபவங்கள் காட்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் அதிகரித்து வரும் செலவு அழுத்தங்கள் செயல்பாட்டு குறைப்புகள் அல்லது ஆள் குறைப்புகளாக மாறத் தொடங்குமா என்பதை மதிப்பிடுவதற்கு 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டு ஒரு முக்கிய காலகட்டமாக இருக்கும் என்று அக்மால் தெரிவித்தார். மத்திய கிழக்கு நெருக்கடியின் தாக்கம் குறித்து பெசாத்து கூட்டணி கவலைகளை எழுப்பி வரும் வேளையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு பதிலாக வேறொருவரை நியமிப்பதில் கவனம் செலுத்தும் அதன் தலைவர் முஹிதீன் யாசினின் முன்னுரிமைகளை இந்திரா மக்கோத்தா நாடாளுமன்ற உறுப்பினர் சைஃபுடின் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹம்சா ஜைனுடீன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் உலகளாவிய நெருக்கடியின் விளைவுகள் குறித்து விவாதிக்க ஒரு சிறப்பு மக்கள் பேரவை கூட்டத்தை கூட்டுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியதாக சைஃபுடின் கூறினார். அத்தகைய அமர்வு நீடித்த வளைகுடா மோதல், எண்ணெய் விலை மற்றும் பணவீக்கத்தில் அதன் தாக்கம் உள்ளிட்டவற்றை கையாளுவதற்கான வழிகளை கண்டறிந்து விவாதிப்பதற்கு அரசாங்கத்திற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உதவும் என்று அவர் கூறினார். ஆயினும் முஹிதீன் எதிர்க்கட்சி தலைவரை விரைவில் மாற்றுவதற்கு அதிக ஆர்வம் காட்டுவதாக தெரிகிறது. இதன் நோக்கம் என்ன என்று சைஃபுடின் கேள்வி எழுப்பினார். நேற்று அலோஸ்டார் ஜலான் பெகாவாய் போக்குவரத்து சிக்னல் அருகே வயதான ஒருவர் தனது ஹோண்டா HRV வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்திசை பாதைக்கு திரும்பியதால் 5 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக் கொண்டன. பிற்பகல் 2:33 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்தது. 61 வயதான HRV ஓட்டுநர் ஜலான் பெகாவாய் சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென எதிர்திசை பாதைக்கு சென்று 65 வயதான பெண் ஓட்டி வந்த மெர்சிடிஸ் பென்ஸ் மீது மோதியது. மோதலின் தாக்கத்தால் பென்ஸ் கார் பின்னோக்கி நகர்ந்து எதிர் திசையில் இருந்து வந்த புரோடவா அக்ஸியா மீது மோதியது. பின்னர் ஹோண்டா HRV கார் கவிழ்ந்து சிவப்பு விளக்கில் நின்று கொண்டிருந்த மற்றொரு புரோடவா அக்ஸியா மற்றும் ஒரு புரோடவா ஆக்டிவா மீது மோதியது என்று கொத்தஸ்டார் காவல்துறை தலைவர் சையத் பஸ்ரி சையத் அலி தெரிவித்தார். இந்த விபத்தில் பென்ஸ் ஓட்டுநருக்கு இரு கைகளிலும் காயங்கள் ஏற்பட்டன. அதே சமயம் HRV ஓட்டுநருக்கு நெற்றியில் காயங்கள் ஏற்பட்டது. HRV ஓட்டுநர் தனது வாகனத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தவறியதே இந்த விபத்திற்கு காரணம் என்று ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக சையத் பஸ்ரி கூறினார். இந்த விபத்தின் காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சுமார் 230 மில்லியன் ரிங்கிட் ஜகாத் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளுக்கு உதவுவதற்காக அரசு சாரா அமைப்பின் துணைத் தலைவர் உட்பட 2 பேர் நேற்று முதல் 4 நாட்களுக்கு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 57 மற்றும் 61 வயதுடைய அந்த இருவருக்கும் எதிராக விளக்கமறியல் உத்தரவை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின்னர் மஜிஸ்ட்ரேட் அமீரா மசூரா கமிஸ் பிறப்பித்தார். இந்த வழக்கு MACC சட்டம் 2009 கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. PKR கட்சியின் கங்கார் கிளையின் துணை தலைவர் உட்பட 15 குழு உறுப்பினர்கள் கட்சி கூட்டங்களுக்கு தொடர்ந்து வராததால் ராஜினாமா செய்துள்ளனர். குறைந்தது 6 அதிகாரப்பூர்வ கட்சி கூட்டங்களுக்கு வராததால் விளக்கம் கோரும் கடிதங்கள் அனுப்பப்பட்ட பின்னரே உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததாக கிளை தலைவர் நூர் அமீன் அமாட் தெரிவித்தார். ராஜினாமா செய்தவர்களில் சிலர் எந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை என்றும் மற்றவர்கள் 1 முதல் 3 அமர்வுகளில் மட்டுமே கலந்து கொண்டதாகவும் நூர் அமீன் தெரிவித்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற கட்சி தேர்தலில் கிளை தலைவர் பதவிக்கான அவர்களின் வேட்பாளரான கான் ஆய் லிங் தோல்வி அடைந்ததால் ஏற்பட்ட அதிருப்தியே அவர்களின் வருகை இன்மைக்கு காரணம் என்று அவர் கூறினார். தகாத செயல்களை உள்ளடக்கிய LGBT கூறுகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படும் புகார்களை தொடர்ந்து RTM கிளியோபட்ரா இன் ஸ்பேஸ் என்ற அனிமேஷன் தொடரின் ஒளிபரப்பை இடைநிறுத்தியுள்ளது. தேசிய ஒலிபரப்பு நிறுவனமான அது ஏப்ரல் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் காலை 9 மணிக்கு
டிவி துவா தொலைக்காட்சியில் கடைசியாக ஒளிபரப்பப்பட்ட இந்த தொடர் குறித்து ஓர் உள் ஆய்வை தொடங்கி உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆர்டிஎம் இந்த தொடரின் முழு ஒளிபரப்பையும் நிறுத்திவிட்டது என்று இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் ஒளிபரப்பப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளும் உயர்தரம் வாய்ந்ததாகவும் பாதுகாப்பானதாகவும் சமூக உணர்வுகள், மத விழுமியங்கள் மற்றும் உள்ளூர் கலாச்சார நெறிகளுக்கு இணங்கவும் இருப்பதை உறுதி செய்வதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாஸ் கட்சியின் உலாமா தலைவர் அமாட் யஹாயா முன்னதாக ஆர்டிஎம்ஐ விமர்சித்திருந்தார். எல்ஜிபிடி கூறுகள் இருப்பதாக கூறப்படும் ஒரு கார்ட்டூனை அந்நிறுவனம் ஒளிபரப்புவது இது இரண்டாவது முறை என்று அவர் சுட்டிக்காட்டினார். பள்ளி அளவிலான செந்தமிழ் விழா பந்திங் கோலாலங்காட் தேசிய வகை தெலுக் நத்தோ தமிழ் பள்ளியில் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி மற்றும் திருக்குறள் போட்டி என பல்வேறு நிலைகளில் மாணவர்கள் பங்கேற்று வெற்றிக்கான பரிசுகளை பெற்றனர். தமிழ் வாழ்த்தோடு விழா இனிதே தொடங்கியது. பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் தனசேகரன் வரவேற்புரை வழங்க வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளை மலேசிய தமிழ் பேச்சாளர் மன்ற தலைவர் சுரேந்திரன் சுந்தர்ராஜ் மற்றும் மலர் டிவி சன் சிவா ஆகியோர் வழங்கினர். ஆசிரிய பெருமக்களின் ஒத்துழைப்பும் மாணவ செல்வங்களின் ஈடுபாடும் நிறைவாய் இருந்ததில் விழா இனித்தது. பரபரப்பான சாலை ஓரத்தில் காட்டு யானை ஒன்று தனது குட்டியை ஈனும் அரிதான மற்றும் நெகிழ்ச்சியான காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. பரவலாக பரவி வரும் இந்த காணொளியில் தாய் யானை தனது புதிதாக பிறந்த குட்டி இவ்வுலகிற்கு வருவதற்கு சில கணங்களுக்கு முன்பு சாலையோரத்தில் உள்ள வனப்பகுதிக்கு அருகே நிற்பது தெரிகிறது. இந்த காட்சியை பதிவு செய்தவர் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே காணக்கூடிய இந்த நிகழ்வை கண்டபோது ஏற்பட்ட தனது நெகிழ்ச்சியான உணர்ச்சிகளை பகிர்ந்துள்ளார். ஒரு யானை தனது குட்டி ஈனுவதை நான் பார்ப்பது இதுவே முதல் முறை. அந்த காட்சியைக் கண்டு நான் மிகவும் நெகிழ்ந்து போனேன் என்று பதிவேற்றியவர் தனது தலைப்பில் பகிர்ந்துள்ளார். மேலும் பிறந்த குட்டியின் பிரம்மாண்டமான அளவைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.